Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம krishnajeyanthi ஸ்பெஷலா ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா நம்ம ரவா லட்டுல செய்யணும் அப்படினா பாகு செஞ்சு அதுல கம்பி பதம்லாம் பார்த்து செய்வோம். ஆனா இன்னைக்கு நம்ம ரவா லட்டு செய்ய போறோம்ல, இதுல வந்துட்டு நம்ம பாகு செய்ய போறது கிடையாது. அதேபோல கம்பி பதமும் பார்க்க போறது இல்ல. நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரவா லட்டு செய்றீங்க அப்படினா கூட 100% அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நீங்க செய்யலாம். இந்த ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க படிஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஈஸியான டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கிட்டு இதோடைய கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட பாதாம் முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிட்டு அது உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இந்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை இந்த நெய்யிலே வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காவை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தேங்காவில் இருக்கிற அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு போகணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கணும். தேங்காய் நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. அதே போல் அது ஒரு கலருமே பாருங்களேன் சேஞ்ச் ஆகவே இல்லை. தேங்காய் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி உதிரியாக வரப்பட்டு வந்திருக்கணும். இப்போ அந்த தேங்காவை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையோட சைஸை பாருங்களேன், இந்த அளவுக்கு நல்லா சின்னதாக இருக்கிற ரவை வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பெருசாக இருக்கிற ரவை தான் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மிக்ஸி கப்பில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரவா லட்டு செய்யலாம். இப்போது இந்த ரவையை கடாயில் சேர்த்துட்டு இந்த ரவையோட அந்த வாசனை வந்துட்டு போகணும். அது வரைக்கும் இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க. ரவையோட கலர் வந்துட்டு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நம்ம எப்படி சேர்த்துக்கிறோமோ அதே கலர்லேயே இருக்கணும் ரவை. அந்த அளவுக்கு நீங்கள் ரவையை வறுத்து எடுத்துக்கணும். ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி வறுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த ரவையை வறுத்து எடுக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டீங்க அப்படின்னா ரவையோட கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. அதே போல் ரவையோட அந்த ராஸ்மல் வந்து போகாமல் நம்ம இந்த ரவா லட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போதே அந்த ரவையோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. ரவை வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் அதோடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை, அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த சர்க்கரையும் ரவையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்றதால நான் சர்க்கரை கூடவே ஒரு 5 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கிட்டு சர்க்கரை கூடவே சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரவை கூட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின திக்கான பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டான பாலோடைய அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்த உடனே 1/4 கப் பால் எல்லாத்தையுமே சேர்த்து கிளறிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. எல்லா பாலையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரவையோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். பாலோடைய அளவு பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து நீங்கள் கலரி விட்டீங்க அப்படின்னா ரவை வந்துட்டு அந்த பால் கூட வெந்து சாஃப்டாக ஆகிடும். ரவையை வந்துட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம ரவையை வறுத்து எடுக்கும்போது எந்த அளவுக்கு குறைப்பாக இருந்துச்சு அதே போல் தான் இருக்கணும். ரவை வேகிற அளவுக்கு நம்ம பால் சேர்த்து இந்த ரவை லட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த ரவை லட்டை வந்துட்டு நம்ம நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியாது. ரவை கூட பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையோட சூடு வந்து கொஞ்சம் வெதுப்பாக ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. ரவையோட சூடு வந்து கொஞ்சம் வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா இப்போ இதை வந்துட்டு நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரவா லட்டு செஞ்சு பாருங்களேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரவா லட்டு செய்கிறீங்க அப்படின்னா கூட 100% பர்ஃபெக்டாக வந்து செய்யலாம்.
ரவையை லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக ரவா லட்டு செஞ்சுட்டோன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரவா லட்டில் வந்துட்டு நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கிறதால கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக கெட்டே போகாது. ஏன்னா தேங்காய் வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்துட்டு அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ரவை கூட சேர்த்துக்கிறோம். அதே போல் பாலையுமே பார்த்திங்கன்னா ரவை வந்துட்டு வானலில் சூடாக இருக்கும்போதே நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதுவும் இல்லாமல் ரவையை நம்ம வேக வைக்கல, ஜஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் மட்டும்தான் பண்ணி விடுறோம். சப்போஸ் நீங்கள் ரவையை வேக விட்டுட்டால் மட்டும்தான் இந்த ரவை லட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா லட்டு செய்கிறதுல இன்னும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சக்கரை பாகு இல்லாமலே ரவா லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே போல் இந்த மாதிரி நீங்கள் ரவா லட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். ரவா லட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை நான் ஒரு லட்டை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கையை வச்சு உடைக்கும் போதே இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து உடஞ்சி வரும். பட் இந்த ரவா லட்டு ரெசிபியும் இந்த லட்டு செய்கிறதுக்காக நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.